அண்ணா, நான் என்னுடைய பேர் ஜீவா. என்னோட வாழ்க்கையில நான் நிறைய கெட்ட பழக்கம் செஞ்சிருக்கேன். நான் தாதாபுரம் நிறைய கெட்ட பழக்கம் செஞ்சிருக்கேன். பசங்க கூட சேர்ந்து நிறைய கபடி இந்த மாதிரி விளையாட்டுக்கு அடிமையாகி என் வாயை திறந்தாலே போய் பேசுவேன் நிறைய. சம்டைம்ஸ் சில வாட்டி பேசுவ கூட இப்ப கூட. ஆனா போய் நிறைய பேசுறது இல்ல. ஆனா நான் பேசுறது நிறுத்திட்டேன். பொய்லாம் பேசுறது இல்ல. ஏசப்பாக்குள்ள வந்ததுல இருந்து நான் ஏசப்பாக்குள்ளேயே வாழ்ந்து இருக்கணும்னு நினைச்சு ஆண்டுக்கு உண்மையா உத்தமா ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு என்னோட மனைவி நானும் எப்பவுமே ஊழியத்துக்கு கடந்து வந்துருவா. இப்ப கூட அவங்க தாத்தா சேர்த்துட்டாரு. கிளம்பி ஊழியத்துக்கு தான் வந்துட்டோம் நாங்க 2 பேருமே. நான் எப்படி இருந்தேன்னா, ஒரு கபடி விளையாடி ரொம்ப அடிமையா இருந்தேன். இப்ப கூட தாக்கம் அடிக்கடிக்கு எனக்கு வரும். எப்பனா நான் பண்ணுவேன், எதனா பார்த்து எகிருவேன், ஏதோ பண்ணி இருப்பேன். விளையாட்டுல சாதிக்கணும், தமிழ்நாடு டீம் விளையாடணும், இந்தியா டீம் ஆடணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணேன். ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஜெயசந்திர அண்ணன் நம்ம ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் விளையாடும் போது பார்த்தாரு. நான் தான் பார்த்தாரு என்ன ஃபர்ஸ்ட். நான் என்ன பண்ணுவேன், என் வாய் தந்தாலே கெட்ட வார்த்தை தான். பசங்க கூட கெட்ட வார்த்தை பேசிட்டு திட்டிட்டு இருந்தேன். அப்ப என்ன பண்ணாரு, ஏசப்பா பத்தி சொன்னாரு. அது அப்படியே கடந்து போயிடுச்சு. ஒரு 2 மாசம் கழிச்சு எங்க அண்ணி வீட்டுக்கு டிவி ரிப்பேர் பண்ண வந்தாரு. என்னடா தம்பி, ஏசப்பா உன்னை எப்படிதான் பார்த்தாரு, ஆசீர்வதிக்கிறாரா, நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எங்கன்னா ஏசப்பா எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு, நான் நம்ம பண்ணி பார்த்துட்டேன், ஜபெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே செய்யல எனக்கு. இல்லை நீ அப்படிலாம் தம்பி ஏசப்பாக்குள்ள வாடான்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு இட்டு போனாரு. நானும் எல்லாரும் போல என்ன பண்ணுவேன், சாதாரணமா கிளம்பி போவேன். ஜாலியா இருக்குது, சாப்பாடு போடுறாங்க, பிஸ்கெட் வாங்கி தராங்க, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தராங்க, சந்தோஷமா சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நான் இதே மாதிரி கடந்து போகும்போது ஏசப்பாட வார்த்தை எனக்கு தொட்டிச்சு. வாலிபன் தன் வழி எதனால சுத்தம் பண்ணுவான், அவருடைய வார்த்தையில் படி தானே சுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைலாம் எனக்கு தொடரும்போது எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. என்னோட வாலிப பிரயாணத்துல நான் கபடிலாம் விளையாடி ஊரா போய் எங்க அம்மா ஏமாத்திட்டு வருவேன். என் கை உடஞ்சி போச்சு. எவ்வளோ அமகலம் பண்ணிக்கிறேன் வீட்டுல. இன்னமும் நிறைய அமகலம் பண்ணிருக்கேன். ஆனா ஆண்டவர் என்ன கிருபியா நடத்துறாரு. எனக்கு ஒரு மனைவி கொடுத்துருக்காரு. இப்போ எனக்கு கர்ப்பத்தின் கனி ஆசிரியத்திருக்காரு. ஒழுக்கமே இல்லாம என்னை தகுதிப்படுத்தினாரு. இன்னும் அநேகர் ஐசப்பா என்ன எவ்வளவு என் வாழ்க்கையில எவ்வளவு அற்புதம் செய்யறாரு. வாரம் அனுதினமும் எனக்கு அற்புதம் தான். என் வாழ்க்கையில நான் வெறும் குடிசை வீட்டுல இருந்தேன். ஏசப்பா அதை பார்த்தாரு. ஏசப்பா ஏழைகளுக்கு இறங்குற கருத்தாரு. எனக்கு ஒரு வீடு, நல்ல வீடு கொடுத்தாரு. இன்னமும் ஆண்டவர் நடத்துறாரு தான். எப்படி சொல்லனா, அவருக்குள்ள நான் உண்மையும் ஊத்தமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எப்பயுமே ஊழியத்துக்கு கிளம்பும் போது ஞாயிற்றுக்கிழமைனா என்னுடைய வாஞ்சி அவர் மேல அதிகமா இருக்கும். ஒரு தாக்கம் எப்படின்னா, எதனா ஒண்ணு பண்ணணும். எப்படின்னா காலையில கூட ஒரு அசதியா இருந்துச்சு. எங்க மனைவி என்ன பண்ணிச்சு, கிளம்புற சொல்லிச்சு. அதுவும் கிளம்பிச்சு. பட்டு பார்த்தா அவங்க அக்காவுக்கு வீட்டுக்கு கிளப்பி அனுப்புறாங்க. கல்யாணம் பண்ணி அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போறாங்க. அதை தாண்டி எங்க ஒய்ஃப்மே இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஊழியது எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மனைவி தெரிந்து பண்ணிருக்காரு. இப்போ எங்க ஒய்ஃபுக்கு பைபிள் படிக்கும், எல்லாம் அதுவும் ஞானமா இருக்கும். சம்டைம்ஸ் எப்படின்னா எனக்கு பேச கூட தெரியாது, அது கூட சொல்லி கொடுக்கும். இந்த இடத்துல இதை பேசு அதை பேசுன்னு சொல்லிட்டு. அவளுக்கு ஞானமான ஒய்ஃப் கொடுத்துருக்காரு. எங்க அம்மா இப்ப ஏசப்பால ரசிக்கப்பட்டிருக்காங்க. எங்க தம்பி ரசிக்கப்பட போறான். எங்க தம்பிக்கு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களும் ரசிக்கப்பட போறாங்க. எங்க குடும்பமே ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ள போறோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ரொம்ப கெட்ட பழக்கம் பண்ணுவேன். எப்படின்னா மேட்ச் ஜெயிக்கிறோமா, ஒரு 8000 ரூபாய் 10,000 கொடுப்பாங்க. என் ஒய்ஃப் கூட இருக்கா சொன்னதில்ல. போய் ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு ஃபுல்லா பத்துல ஜாலியா சுத்தி நைட்டு ஃபுல்லா எங்க அம்மா ஏமாத்திட்டு போவோம். இன்னும் கூட பாருங்களேன், என் கை எடி கேக்குது பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா ஆயிடுச்சு. திருப்பவும் முடியல என்னால. அவ்வளவு நல்லா விளையாடுவேன் நான். இந்தியா டீம் ஆடணும் அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டு லாஸ்டா வேஸ்டா தான். எல்லா ஆசையும் வேஸ்டா போச்சு. ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆண்டவர் இன்னி வரைக்கும் நடத்துறாரு. என்னுடைய வேலை வாய்ப்பு இல்லாதது கூட ஆண்டவர் என்ன எளிய காக்கா வச்சு போயிச்ச மாதிரி என்ன அனுதினமோ ஏதோ ஒரு தேவையை சந்திக்கிறாரு. நான் இப்போ நல்லா இருந்தாலும் இனிமே நல்லா இருப்பேன். ஆண்டவர் ஏதோ ஒரு சித்தத்தால என்ன ஊழியத்துக்கு ஆயத்து வந்திருக்கிறாரு. இப்ப எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் குதிராரு, எவ்வளவு அண்ணன், எவ்வளவு அக்காங்க. சந்தோஷமா இருக்கு சத்தியமா. அதனாலதான் காலைல கூட எவ்வளவு அசட்டியா இருந்தாலும் கிளம்பி வந்துருவேன் சர்ச்சுக்கு. ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு வந்தால்தான் இந்த ஒழுக்கத்தை கத்துக்கினேன். கெட்ட வார்த்தை பேசினேன், கெட்ட வார்த்தையில இருந்து விடுபட்டுக்கிறேன். கெட்ட வார்த்தை கம்மியா பேசுறேன், பொய்லாம் சொல்ல மாட்டேன். அது மாதிரி பொய் சொல்ல மாட்டேன். இப்பெல்லாம் பொய் பேசுறது இல்ல. என் கூட வேலை செய்யற பசங்க எல்லாம் ஏசப்பா தான் சொல்லுவேன். ஏசப்பா என் வாயில ஃபுல்லா ஏசப்பா தான் வரும். ஒருத்தவங்களை பார்த்தா போய் அரக்கிறாங்க. என் ஒய்ஃப் இல்ல, கம்மியா பேசுறான்னு சொல்லுவாங்க. ஆனா ஏசப்பா என்ன அந்த மாதிரி நடத்துறாரு. எப்படின்னா நான் வேஸ்டா என்னை எல்லாரும் பார்த்து காமெடி பீஸா நினைச்சிருந்தாங்க. ஆனா ஏசப்பா இன்னைக்கு என்ன ஒரு ஞானவனம் மாற்றிருக்காரு நான் நம்புறேன். அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது, பைபிள் படிக்கும் போது அதெல்லாம் எனக்கு உற்சாகப்படுத்துது. என்ன
இப்ப கூட என் வாழ்க்கையில எவ்வளவு சுச்சுவேஷன் இருக்கு. நான் நேத்து என்ன பண்ண, என்ன ஆண்டவரே வண்டி டியூ கட்ட வாய்ப்பே இல்ல பொழுது, என்ன பண்றதே தெரியலன்னு சொல்லிட்டு சுத்தில இருந்தேன். அப்போ ஒரு நாள் என்ன பண்ண, ஜெயச்சந்திரன் அண்ணன், ராதாக்கா, சுதனா எல்லாம் கும்பலா ஊழியத்துக்கு போயிட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம் சாப்பிட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, எனக்குள்ள ஒரு உந்துதலை உண்டாக்குனாரு. என்ன ஆண்டவரே, முழங்கால் போட்டு 1 hour ஜெபம் பண்ணிட்டேன். ஒரு எந்த லோனும் கொடுக்கல, எந்த டியூ காசு, எந்த தடல்காருமே கொடுக்கல. நான் என்னதான் பண்றது சப்பால் நினைச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு, எனக்கு அப்படியே ஒரு உந்துதல் உண்டாகுது, நீ திரும்பி கிளம்பி தினத்துக்கே போடான்னு சொல்லிட்டு. அங்க போய் ஓனர்கிட்ட வேலை செஞ்சேன். 2000 ரூபாய் பஞ்சத்துக்கு கொடுக்குறாரு, எடுத்து போடான்னு சொல்லிட்டு. என் ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இப்ப ஏசப்பாக்குள்ள விசுவாசமா இருக்கிற என் குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய தம்பி பொண்டாட்டி, என்னுடைய அம்மா, நான் எல்லாருமே ஏசப்பாக்குள்ள முழுமையா வரணும். அநேகமா ஊழியத்துல ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்தணும். ஆண்டவருக்காக நன்றி, கொடான கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா.